ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வேணவே வேணான்னு ஒதுக்குற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை சுச்சுவேஷன்னால் உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஈஸியாக வர வைக்கக்கூடிய அற்புதமான வழிமுறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கான பர்சன் உங்களையே தேடி வர வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும், ஏர்லி மார்னிங் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்பும் அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அப்போ நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நமக்கான விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நம்மளையும் அறியாமல் சில தவறுகள் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அந்த தவறுகள் உணர்ந்து அந்த தவறுகளை நீங்கள் நீக்கும் போது கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. எப்படி உங்களை தேடி வருவாங்கன்னா, உங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொடுக்குற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. நிறையா லவ் உங்ககிட்ட இருக்கும். அந்த லவ் எனர்ஜியை உங்களோட பர்சனுக்கு நீங்கள் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆகி வருவாங்க. அதனால தான் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுங்கள், சேஸ் பண்ணாதீங்கிற வேர்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது என்னென்னா, எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணுவோம். அந்த தவறுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, நான் எது பண்ணாலும் இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகும்னா, நம்மளோட செல்ஃபை நம்மளே குறை சொல்கிற மாதிரி அர்த்தம். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மாற்ற முயற்சி பண்ணோம்னா தான் நமக்கான விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்மளை நாமே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா நெகட்டிவ் செல்ஃப் டாக்ல வரும். அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்ன பண்ணுன்னா, உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கும், உங்களை லோ எனர்ஜிக்கு கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் குறை சொல்லிக்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை புரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இனிமேல் அதை பண்ணாமல் இருக்கிறதா கரெக்டான விஷயங்கிறத உணர்ந்து நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக பேசுங்க. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, 24 மணி நேரம் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாது. பட் 24 மணி நேரம் நம்மளால் பாசிட்டிவாக பேச முடியும். பாசிட்டிவ் வார்த்தையை நீங்கள் என்ன எனர்ஜிலேருந்து பேசினாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். ஸோ அதிகமாக பாசிட்டிவான வார்த்தைகளை பேச பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனி எல்லாமே நல்லது நடக்கும், இப்போ தான் நீ கற்றுக்கிட்டு இருக்க, நீ க்ரோ ஆகிட்டு இருக்க, இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்துங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணுமே தவிர உங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, உங்களை நீங்களே குறை சொல்லிக்கக்கூடாது. அது உருவத்திலேயே இருந்தாலும் சரி, மனசுலையா இருந்தாலும் சரி, எப்பவுமே நமக்கு நம்ம தான் பெஸ்ட்டு, இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்ட்டுங்கிற வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து வரணும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிடும். ஈஸியாக உங்களால் உங்களுக்கான பர்சனை அடைய முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சில முக்கியமான குணங்களை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொன்னால் அதை தள்ளி போடுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மிஸ்டேக்ஸுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறது, ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே கிவ் அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு விஷயம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபெயிலியரை பார்த்தே நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, கண்டிப்பாக இது நடக்குமா, கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்குமானா நீங்கள் ஒரே இடத்துலையே தான் இருப்பீங்க. இதே மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த விஷயம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்ல. நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல லெசன் கிடைக்கும். அது நம்மளை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ட்ரையே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் கிடைச்சிருக்குமோ, ஒருவேளை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம அவங்க தேடி வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதுக்கு பேசாமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும்ல. இங்கே ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.
கண்டிப்பாக நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு லெசன் அதில் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வேஸ்ட்டுன்னு நினைக்காம ட்ரை பண்ணிடணும். அது ஒரு விஷயம். நிறைய பேர் இங்கே ஃபெயிலியரை நினச்சி தான் வந்து மேனிஃபெஸ்டே பண்ணாமல் இருக்காங்க, குழப்பிக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா தள்ளி போடுறது. இன்றைக்கே ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா சுச்சுவேஷன் அப்படி இல்லை மேடம், என்னால் பண்ண முடியல, நான் நாளையிலேருந்து பண்ணுறேன்னு சொல்கிறது கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸையும் தள்ளி தானே போடும். சக்ஸஸ் மட்டும் இமீடியட்டாக வேணும்னு சொல்கிறோம், அப்போ எஃபர்ட்டும் நம்ம இமீடியட்டாக போட்டால் தானே அங்கே கிடைக்கும். சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம கரெக்டாக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கானதை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை யாராவது வந்து கஷ்டப்படுத்திடுறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு நெகட்டிவ் ஆகிடுது, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ராப்ளம் கிடையாது, நம்மளோட ப்ராப்ளம் தான். நமக்காக இந்த உலகம்லாம் மாறாது, நம்ம மாறினா தான் நம்ம உலகம் நமக்காக மாறும். நம்ம இங்கே சேஞ்சே ஆகாமல் அடுத்தவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சேஞ்சஸே வராது. ஸோ அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது பதிலாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்புன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து தரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்தன்னைக்கான வேலைகளை அந்தன்னைக்கே பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இப்போது ரிலேஷன்ஷிப்பையே நினச்சிட்டு மற்ற வேலைகளை நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது எச்சா ஸ்ட்ரெஸ் ஆகும். எனக்கு அதை நினச்சி வேறு எந்த வேலையுமே பண்ண முடியலன்னு நினச்சி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தந்தன்னைக்கான வேலைகளை அந்தன்னைக்கு பண்ணுங்கள். ஒரு மெத்தட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை அப்படியே பண்ணுங்கள். அந்தன்னைக்கே இன்றைக்கி தான் நமக்கான டேன்னு சொல்லி பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களா இல்லையானே தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ எப்பவுமே அந்தந்தனிக்கான வேலைகளை அந்தந்தனிக்கே பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது எல்லாருமே அடுத்த மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்களே உணர்ந்து உங்களை நீங்களே உயர்த்திக்கிறது தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்கள் கூட நீங்கள் இருக்கிற லவ் தான் ஃபஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன் உங்களை பெஸ்ட்டாக தேடி வருவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதாவது பாஸ்ட்டை பற்றியோ இல்லை ஃப்யூச்சரை பற்றியோ நினச்சி பயந்து ப்ரெசண்ட்டை வாழாமல் இருக்கிறது. அதாவது ஓவர் திங்கிங் எல்லாருக்குமே வரும் தான். ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை பற்றி நினச்சி எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அந்த ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம மைண்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த ஓவர் திங்கிங் வரப்போ ஸ்டாப், இது நமக்கு தேவையா? ஃப்யூச்சரும் நம்ம கையில் இல்லை, பாஸ்ட்டும் நம்ம கையில் இல்லை. பாஸ்ட்டுங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு, ஃப்யூச்சர் அப்படிங்கிறதும் எப்போ வருங்கிறது தெரியாது. ஆனால் ப்ரெசண்ட்டுங்கிறது ஒன்று கரெக்டாக இருக்குது. அந்த நிமிஷத்தில் நமக்கு என்ன வேலை, கொடுத்துருக்கிற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்களே என்கேஜாக வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு ஓவர் திங்கிங் எப்போ வரும், சும்மா இருக்கும்போது தான் வரும். சும்மா நம்ம மைண்டை இருக்கவே விடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றா விளையாடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை வெளியில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போதே உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கிற ஃபீல் வரும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்கிற ஃபீல் வரும். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான பர்சனை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸை அப்படியே அடக்கி வைக்கிறது. இங்கே நிறையா பேர் என்னென்னா, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி வெளியில் பாசிட்டிவாக பேசணும்னு நினச்சி வெளியில் பாசிட்டிவாக பேசிடுறாங்க. அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும்போது அது உள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஒரு கட்டத்தில் அது பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸும் வரதான் செய்யும். அழுக வருதா, அழுதரணும். கோபம் வருதா, அதை அங்கே காட்டலினாலும் வேறு ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணி நீங்கள் அந்த கோபத்தை வெளியில் போக்கிடணும். ஒன்றா ஒரு பேப்பரில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே எழுதி கிழிச்சு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு தீபமோ வச்சு அந்த பேப்பரில் எழுதுனதை எரிச்சிருங்க. அது என்ன பண்ணும், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லா நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஃப்ரெண்டோ வெல்விஷரோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது என்ன பண்ணும், உங்களுடைய எமோஷன்ஸை வந்து வெளியில் தள்ளிடும். அதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் நெகட்டிவாகவே பேசக்கூடாது. ரொம்ப முடியாத கட்டத்தில் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நல்லா அழுது தீர்த்துருங்க. உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இல்லை அப்படின்னா வானத்தை பார்த்தோ இல்லை ஒரு மரம் செடி கொடிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அந்த மரம் செடி கொடி உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஈஸியாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடைஞ்சிடலாம். ஏன்னா இதை நான் வந்து எங்கள் அத்தை சொல்லியே கேட்டிருக்கேன். எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்களாம், இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொண்ணை தேடிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், போய் செடிக்கிட்டேலாம் பேசுவாங்க. என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என் பையனுக்கு வந்து சூப்பராக பொண்ணு கிடச்சிருச்சு, நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்திடணும். உள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ப்ரெஷராக வந்து வெடிச்சிடும். ஒரு குக்கர் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் வந்து ப்ரெஷர் தாங்கும், கரெக்டாக? ஒரு அளவுக்கு மேலே போனால் அந்த குக்கர் வெடிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் 24 மணி நேரமும் நான் நெகட்டிவாக பேசக்கூடாது தான். பட் ஒரு கட்டத்தில் முடியாத சமயத்தில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுப்பீங்க. அதுதான் காமன். அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த எமோஷன்ஸை வெளியில் தள்ளிட்டு உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியாக இறக்கணும். ஏன்னா உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கே ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க முடியும். இடமே இல்லைன்னா பாசிட்டிவ்
பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வரும்? அதனால் அப்பப்போ தியானம் அந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி எரிச்சிருங்க, இல்லை நல்ல நண்பகமான ஒருத்தங்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா மரம் செடி கொடிக்கிட்ட வானத்துக்கிட்ட எதுக்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசலாம். உங்களோட எமோஷன்ஸ் வெளியில் போகிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கான விஷயத்த நீங்கள் அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சீக்கிரமாக உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு தேடி வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நோ சொல்லவே தெரியல. வேணுங்கிற இடத்துல நீங்கள் நோ சொல்லியே ஆகணும். அதாவது ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கணும். இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஏன் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரி வைக்காததுனால தான். இப்போது உங்களுக்கான பர்சன் வந்து ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா, அவங்க அப்படி மதிக்காமல் இருக்கிறதுக்கு யார் ரீசன்? நீங்கள் தான். ஃபஸ்ட்லேருந்தே அவங்க உங்களை லோவாக ட்ரீட் பண்ணும்போது, இப்படி ட்ரீட் பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக நோ சொல்லிவிட்டு, இப்படி எனக்கு ட்ரீட் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி வரீங்கன்னா, அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ விட்டுட்டு நீங்கள் அவங்கள ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ண வைக்கும்போது, அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ண வைக்கிறதே நீங்களாயிருவீங்க. அது உங்களுக்குமே கஷ்டமாயிடும், அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். உங்களோட லோ வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அதாவது உங்களோட வேல்யூமே குறைவாயிடும், அவங்களோட எனர்ஜியுமே வந்து அவங்க குறைஞ்சிரும். அப்போ அவங்கள தப்பு பண்ண வைக்கிறதே யாருன்னா நம்மளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தைங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நம்மளை யாருமே லோவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. அதாவது அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட கேரக்டர். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு நம்மளோட வேல்யூ தெரியும் இல்லையா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நமக்கு மதிப்புன்னு நமக்கு தெரியும். ஸோ மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னே சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் இருந்தாகணும். அதாவது நல்லது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே செய்யலாம் தான். அதாவது இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க கால் பண்ணாங்கன்னா, நான் கால் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உடனே கால் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க பண்ணுற தப்பே அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ என்ன நினைப்பாங்க? எப்போ போனாலும் இவங்க நம்மக்கிட்ட பேசிடுவாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாலும் நம்மக்கிட்ட பேசிடுவாங்கன்னு தானே நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்கிற ரீசன் இதுதான். அப்போ அந்த கர்மாலாம் எனக்கு வராதா அவங்க ஃபீல் பண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அவங்க அம்மா தட்டி திருத்தி தான் ஆகணும், அடிச்சு தான் ஆகணும். இதே வந்து குழந்தை பாவம் நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லி அவங்க இருந்தாங்கன்னா, அந்த குழந்தை தப்பு மேலே தப்பு பண்ணி கடைசியில் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கும். அப்போ அங்கே யாரோட தப்பு அது? அதே மாதிரி தான் கரெக்டான விஷயத்த கரெக்டாக பண்ணணும். தப்புங்கிறது யார் பண்ணினாலும் தப்பு தான். அது உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கிறாங்கிறதுனால அவங்க பண்ணுற தப்பு வந்து நியாயமாயிராது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கோவத்தை காட்டி தான் ஆகணும். இறங்கி போகவே கூடாது. அவங்க ரியலைஸ் பண்ண வைங்க அவங்க தப்பை. அதுதான் உண்மையான காதல். என்ன பண்ணினாலும் மன்னிக்கிறது வந்து உண்மையான காதல் கிடையாது. மன்னிக்கிறது உங்களோட மனசில் இருக்கணும். மறுபடியும் அவங்க தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தடுக்கணும். அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருந்து பழகினால்தான் உங்களோட எனர்ஜி ஹை லெவலுக்கு போகும். உங்களுக்கான பர்சனை நீங்கள் அடைய முடியும். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ நான் தாண்டி வந்துட்டேன், க்ரோ ஆகிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பர்சன் உங்களை சீக்கிரமாக தேடி வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குது. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.